ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் நிறைய விலங்குகள் இருக்குது. ஒரு நாள் ஒரு சிங்கக்குட்டி அவங்க அம்மா அப்பாவை விட்டு பிரிஞ்சு அவங்க அம்மா அப்பா கிட்ட திரும்ப போகிறதுக்கு வழி தெரியாமல் அந்த காட்டு வழியாக நடந்து வந்துட்டுருக்கு. அப்போ தான் அந்த சிங்கக்குட்டிக்கு தோணுது, நம்ம ஏதாவது ஒரு விலங்குக்கிட்ட உதவி கேட்போம்னு. அப்போ பார்த்து அந்த வழியாக ஒரு மான் வருது. மானை பார்த்த உடனே சிங்கக்குட்டி மான்கிட்ட சொல்லுது, நான் எங்கள் அம்மா அப்பாவை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன், நீங்கள் என்ன எங்கள் அம்மா அப்பா கிட்ட கூட்டிகிட்டு போவீங்களான்னு கேட்குது. உடனே அதுக்கு அந்த மான் சொல்லுது, என்னால் முடியாது, நான் உன்னை கூட்டிகிட்டு போனேன்னா உங்கள் அப்பா என்ன கொன்று சாப்பிட்ருவாரு, அதனால் என்னால் உனக்கு உதவி பண்ண முடியாது, நீ பார்க்குறதுக்கு வேற ரொம்ப குட்டியாக இருக்க, என்ன மன்னிச்சிக்கன்னு சொல்லிட்டு போகுது. அதுக்கப்புறமா அந்த சிங்கக்குட்டி ரொம்ப கவலையோடு என்ன பண்ணன்னு சொல்லி அந்த இடத்துலையே நின்று பார்த்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு என்ன பண்ணனே தெரில. அப்போ பார்த்து அந்த வழியாக ஒரு யானை வருது. அந்த யானை அந்த சிங்கக்குட்டியை பார்த்தோன்னே, இது இவ்வளோ குட்டியாக இருக்க, இது எதுக்கு இங்கே நிற்குதுன்னு சொல்லிட்டு அந்த சிங்கக்குட்டிகிட்ட, நீ எதுக்கு இங்கே ஒத்தையில் நிற்கிறான்னு கேட்குது. உடனே அந்த சிங்கக்குட்டி, நான் எங்கள் அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன், எனக்கு எப்படி எங்கள் அப்பா அம்மா கிட்டே போகிறதுன்னு வழி தெரியல, அதனால தான் இதில் நிற்கிறேன், நீங்கள் எனக்கு உதவி பண்ணுவீங்களான்னு யானைக்கிட்ட கேட்குது. உடனே யானை சொல்லுது, சரி நீ இதுலையே நின்றுக்க, நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொல்லுது. உடனே சிங்கக்குட்டிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. யானையும் தண்ணி குடிக்க போயிட்டு, சிங்கக்குட்டி யானை வந்து நமக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோடு நிற்குது. அப்போ பார்த்து அந்த வழியாக ஒரு பெரிய புலி வருது. அந்த புலியை பார்த்த உடனே சிங்கக்குட்டிக்கு லைட்டாக பயம் வர ஆரம்பிச்சிட்டு, அந்த புலி சிங்கக்குட்டியை பார்த்த உடனே அதுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, ரொம்ப கோவம் வந்துட்டு, கோவத்தில் அந்த சிங்கக்குட்டிக்கிட்ட போய் ஒன்றுமே சொல்லாமல் கொஞ்ச நேரம் அப்படியே நிற்குது. அதுக்கப்புறமா அந்த சிங்கக்குட்டியை பார்த்து வேகமாக ஒரு சத்தம் போடுது. அப்புறமா சிங்கக்குட்டியை தூக்கிட்டு அது மெதுவாக நடக்க ஆரம்பிக்குது. சிங்கக்குட்டி பாவம் பயத்தில் கிடுகிடுன்னு ஆடுது. புலி சிங்கக்குட்டியை தூக்கிட்டு ஓடி போயிட்டு, யானை வந்து பார்த்துச்சுன்னா அந்த இடத்துல சிங்கக்குட்டியை காணும். யானை அங்கே இங்கே தேடி பார்க்குது, சிங்கக்குட்டியை காணும். அதுக்கப்புறமா பார்த்தா தூரத்தில் போகிறத கண்டுபிடிச்சிட்டு சிங்கமும் வந்துட்டு, சிங்கம் என் குட்டியை பார்த்தியான்னு யானைக்கிட்ட கேட்குது. உடனே யானை புலி தூக்கிட்டு போகுதுன்னு சொன்னோடனே சிங்கம் ரொம்ப கோவத்தோடு திரும்பி புலி பின்னாடி ஓடுது. லாஸ்ட்டு சிங்கம் ஒரு வழியாக புலியை பார்த்துட்டு வேகமாக ஓடி புலி இருக்கிற இடத்துக்கு கிட்டத்தட்ட நெருங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்குது புலி பின்னாடியே. லாஸ்ட்டாக ஒரு வழியாக புலி பக்கத்தில் போயிட்டு, ரொம்ப பக்கத்தில் போயிட்டு, அதுக்கப்புறமா சிங்கமும் புலியும் ரொம்ப சண்டை போடுறாங்க, பெரிய சண்டை. லாஸ்ட்டு சண்டையில் சிங்கம் தான் ஜெயிச்சு. அந்த சிங்கக்குட்டிக்கு அவங்க அம்மாவை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். சிங்கம் அது குழந்தைய புலிக்கிட்ட இருந்து காப்பாற்றிட்டு, சிங்கக்குட்டிக்கும் நம்ம இனி நம்ம அம்மாவையும் பார்த்துருவோம், அப்பா கூட நம்ம வீட்டுக்கு போக போகிறோன்னு நல்லா சந்தோஷப்பட்டுட்டு அப்பா கிட்டே பேசுது. அப்பா நீ எதுக்கு இங்கே தனியாக வந்தான்னு கேட்குறாங்க. எனக்கு வழி தெரியலப்பா, வழி தெரியாமல் நடந்து வந்துட்டே இருந்தேன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டேன், எனக்கு அந்த யானை தான் உதவி பண்ணுறேன்னு சொல்லிச்சு, யானை தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போச்சில் இந்த புலி வந்து என்னை தூக்கிட்டு வந்துட்டுப்பா, எனக்கு ரொம்ப பயமாயிட்டு, நம்ம இனி உயிர் பிழைக்க முடியாதுன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் நல்ல வேலை வந்து என்னை காப்பாற்றிட்டீங்க, அந்த யானை என்னை தேடிட்டு தான் இருக்கோம், அப்போ என்ன யானையும் வந்துட்டு எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி யானையாரே, நாங்கள் வீட்டுக்கு போய்ட்டு வரோம்.